ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொமான்ஸ் கேமரில் எபிசோட் 5 பார்க்கலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்கே நாத்தும் யூவும் பேசிகிட்டு இருக்காங்க. நாத்து யூ கிட்ட இங்கே பாருடா, எனக்கு லவ்னால என்னன்னு தெரியாமல் போச்சு, நான் எதை நம்புறதுனே தெரிலன்னு சொல்ல, நம்ம யூ பக்கத்தில் போய் அப்படியா, லவ்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? பரவாயில்ல, நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கிஸ் கொடுத்துட்றான். நாத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அப்படியே வெக்கப்பட்டுட்டு சிரிச்சிட்டே இருக்க, இதை பார்த்த யூ, நீ என்னை லவ் பண்ணுறதானேன்னு கேட்க, யார் சொன்னா நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டான். இதெல்லாம் பார்த்த ஐயோ, இங்கே பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. சீக்கிரமாகவே உன்னோட மனசுக்குள்ளே இருக்க காதலை நான் கொண்டு வரேன். நான் எப்படியாட்டும் உன்னை அடைஞ்சே ஆவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாயை தான் காமிக்கிறாங்க. பாய் தூங்கிட்டு இருப்பான். தாத்தா கால் பண்ணி, என்னடா நீ நாத்தை போய் பார்த்தியான்னு கேட்க, இல்லை தாத்தா, நாத்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, அப்படியா, அப்போ நீ போகும்போது பழம் எல்லாமே வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வா, சரியா? ஆமாம், அவனோட கம்பெனி எல்லாமே எப்படி போகுது? அதை ஏதோ ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கான்ல, அது எப்படி போகுதுன்னு கேட்க, பாய் யோசிச்சு, அதுவா தாத்தா, நாத்து நடத்துகிற ரெஸ்டாரண்ட்டில் இது முடிய எந்த லாபமும் வரல, நஷ்டம்தான் வருதுன்னு சொல்ல, தாத்தா இதை கேட்டுட்டு, என்னடா இது பேச்சு, பேசாமல் அவனை நம்ம கம்பெனியில் தூக்கி போட்டுரு, நீ எல்லாத்தையுமே கற்றுக்கொடுன்னு சொல்ல, இவனும் ஓகே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அதுக்கப்புறம் நேராக டிம் வேலை பார்த்துட்டு இருப்பானா, அப்படியே பின்னாடி போய் ஹக் பண்ணிகிட்டே இருக்க, டிம் கேட்பான் என்ன டயர்டாக இருக்கியான்னு. ஆமாம், இன்னைக்கு என்னவோ தெரியல, ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு, ஐயோ உனக்கு தான் அடிபட்டிருக்குல்ல, என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல, டிம் பக்கத்தில் போய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்னை கட்டி பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஆசையாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ பாய், டிம் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் பேர் கூட குவா. குவாவை தான் பார்க்க நான் போகிறேன், நீயும் என் கூட வரியான்னு கேட்க, ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டா. அப்போ தான் பாய் நான் கிளம்ப போகிறேன், எனக்கு எந்த கிஸ்ஸுமே கிடைக்காதான்னு கேட்க, உடனே டிம் பக்கத்தில் போய் கிஸ் கொடுத்து அனுப்பி விடுறானா. ஆனால் நம்ம டிம்முக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே திரும்பி கண்ணாடி பார்த்துட்டு, டேய் என்னடா பல்ல பல்ல காமிக்கிறான், அமைதியா இருன்னு சொல்லிட்டு அவன்கிட்டே பேசிட்டு இருக்கான். ஆனால் அவனால் சிரிக்காம இருக்கவே முடியல. மறுபடியும் நம்ம பாயை பார்த்து வெக்கப்பட்டுட்டு நின்றுட்டே இருக்கான். இங்கே நம்ம எப்படியாட்டும் நாத்தை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கையில் பூ பலூன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் நேராக நாத் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான், என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லி கொடுக்க, இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே பக்கத்தில் போய் பலூனை வாங்கலான்னு போகிறான். அப்புறம் தான் ஞாபகம் வருது, நான் கல்யாணத்துக்காக உன்கிட்ட ஒரு 20 கோடி கொடுத்துருப்பேனா, அதை வச்சு தானே இந்த பழம் பூ எல்லாமே வாங்கிட்டு வந்தேன், ஒன்று பார்த்தாலே எரிச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பலூன் எல்லாத்தையுமே உடச்சி விட்டுட்டு பூவை பிச்சு போட்டுட்டு போயிடுவான். யூக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இங்கே பாரு நார்த், நான் எப்படினாலும் உன்னை கரெக்ட் பண்ணுவேன்னு கத்திட்டே நிற்கிறான். அதுக்கப்புறம் யூ டிம்மை தான் பார்க்க போகிறான். டிம் கிட்ட போய், எனக்கு எப்படியாட்டும் லவ்வை கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுன்னு சொன்ன, ஏன்டா இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, பேசாமல் விட்டுற வேண்டியதானேன்னு நம்ம டிம் கேட்பான். அதெல்லாம் முடியாது, எனக்கு நார்த் வேணும், நான் அவனை உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல, டிம் இருக்கால, நம்ம யூ கையில் இந்த பலூன் பூ எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு, டேய் நீயே ஒரு ஸ்கேமரு, நீ ஏமாத்துக்காரன், இதெல்லாம் வச்சுட்டு நீ அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணால் அவன் உன்னை உடனே நம்பிடுவானா? புதுசாக ஏதாட்டு ட்ரை பண்ணணும்டா. முதல்ல நீ அவனை புரிஞ்சுக்க பாரு. அவன் கேட்காமே நீ அவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். அதாவது அவனுக்கு நீ தேவைப்படும் போது அவன் கேட்காமே நீ அவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும், கேர் பண்ணிக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே கண்டிப்பாக அவன் உன்னோட லவ்வை ஏற்றுப்பான்னு சொல்ல, யூக்கு டவுட் வந்துடுது. என்னடா டிம், இது எல்லாத்தையுமே உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, மனசுக்குள்ள இவன் நினைப்பான், எல்லாமே நம்மளுக்கு பாய் செஞ்சது தான், அதெல்லாம் ஒன்றும் உனக்கு தெரிய வேண்டாம், நீ போன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவான். யூ நேரா நம்ம நாத்தை தான் பார்க்க போவான். நாத்தும் யூவும் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது யாரோ கதவு தட்டுவாங்க. பார்த்தா பாய் தான். அதுக்கப்புறம் நாத்துக்கு பயம் வந்துருச்சு. யுவ ஒரு கபோர்டுக்குள்ள தள்ளி, டேய் வாய மூடுடா, அமைதியாருன்னு சொல்ல, யூ அப்படி பக்கத்துல போய், என்னடா நாத்து, உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு, என் மேல அக்கறைனால தானே இப்படிலாம் பேசுறேன்னு சொல்ல, வாயை மூடிட்டு போன்னு சொல்லிட்டு நேராக கதவு திறந்து விடுவான். பாய் உள்ளக்க ரூம் எல்லாத்தையுமே சுற்றி பார்ப்பான். அங்கே தானே நம்ம யூ தங்குற இடம் இருக்கு. அதாவது நாய்க்குட்டி எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு குட்டி இடத்த ரெடி பண்ணி கொடுத்தால, அந்த இடத்த பார்த்துட்டு, என்னடா நாத்து, நீ ஏதாட்டு நாய்க்குட்டி ஏதாட்டு வளர்க்குறியா, நீ ஒன்னையே பார்த்துக்க மாட்டே, எப்படி நாய்க்குட்டிலாம் வளர்ப்பேன்னு கேட்க, நாத்து பார்த்துட்டு உனக்கு எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன அசிங்கப்படுத்துருவல, இங்கே பாரு, அந்த இடம் யூ படுக்கிறதுக்காக நான் தான் செஞ்சு வச்சேன்னு சொல்ல, இதை கேட்டப்பா, ஓ அப்படியா, பரவாயில்லையே, நீ நல்ல வேலை தான் பண்ணியிருக்க. ஆமாம், நீ அந்த யூவை எப்போ தான் டைவர்ஸ் பண்ண போகிற, ஏதாட்டு பிளான் வச்சுருக்கியான்னு கேட்க, பிளானா எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது, சீக்கிரமாகவே டைவர்ஸ் பண்ணிட போகிறேன். ஆமாம், நீ எதுக்காக வந்திருக்கன்னு நம்ம நாத்து கேட்பான்.
பாயும் சொல்ல ஆரம்பிக்கிறான். தாத்தா சொன்னாங்க, "நீ இப்போ உன்னோட ரெஸ்டாரண்ட்டும் ஒழுங்கா நடத்துறது கிடையாதுல்ல. பேசாம என்னோட கம்பெனில வந்து வேலை பாரு. நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தருவேன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது நாத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். பாயும் அங்கருந்து கிளம்பிட்டான். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பான்ல, அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனுக்கு எப்படியாட்டும் ஹெல்ப் பண்ணணும்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இங்க நம்ம நாத்து வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் அப்படியே சோகமா உட்கார்ந்திருப்பானா, ஃப்ரெண்டு பக்கத்துல போய், "டேய் நாத்து, உனக்கு என்னடா ஆச்சு? ரொம்ப சோகமா இருக்க." "ஆ, தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. அந்த வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன். உன்னை சும்மா ஏமாத்துறதுக்காக அவன் ஏழை ஏமாத்துக்காரன்னு உன்கிட்ட பொய் சொன்னானா, எனக்கு அப்பவுமே தெரியும்னு" சொல்ல, நாத்து, "டேய் வாய மூடுடா, அப்படிலாம் கிடையாதுன்னு" சொல்லிடுறான். இதை கேட்ட ஃப்ரெண்டு யோசிச்சு பார்த்துட்டு, "ஆ, இப்ப புரிஞ்சு போச்சு. உன்னோட தாத்தாக்கு நீ உண்மையான பேரனே கிடையாது. உன்னை எங்கேயோ குப்பை தட்டியிலேருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. கரெக்டா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தானே சோகமா இருக்கேன்னு" கேட்க, "ஐயோ! அப்படிலாம் கிடையாதுடா. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டுருன்னு" சொல்ல, இதை கேட்ட ஃப்ரெண்டு அமைதியாவே இருக்கிற மாரி இல்ல. "எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீ உங்க தாத்தாக்கு உண்மையான பேரனே கிடையாது. உங்க தாத்தா வீட்ல பல வருஷமா ஒரு வேலைக்காரங்க இருந்தாங்களே, அவங்களோட பையன் தானே." ஐயோ! என்னோட ஃப்ரெண்டு இவ்ளோ பாவமான்னு சொல்லிட்டு சோகமா இருக்க, நாத்துக்கு டென்ஷன் ஆயிட்டு, "டேய், நான் ஒன்றும் வேலைக்காரியோட மகன்லாம் கிடையாது. எங்க தாத்தாக்கு பேரன் தான். நீ லூசு மாதிரி பேசாத சரியா? நான் எதுக்காக டல்லா இருக்கேன்னா, இப்போ நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஓடவே மாட்டேங்கல. அதனால தாத்தா வந்து ஆஃபீஸ்க்கு போக சொல்றாங்க. எனக்கு பிடிக்கலன்னு" சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்க, ஃப்ரெண்டுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா, இது எல்லாத்தையுமே பின்னாடில இருந்து கேட்டுட்டே இருப்பான். நாத்துக்கிட்ட போய், "நாத்து கவலைப்படாதன்னு" சொல்ல, நாத்துக்கு ஷாக்கு. "நீ எப்போ வந்தன்னு?" கேட்க, "அதான் உன்னோட ஃப்ரெண்டு வந்து நீ வேலைக்காரியோட பையன்னு சொன்னால, அப்பமே வந்துட்டேன்னு" சொல்ல, நாத்துக்கு டென்ஷன் ஆயிட்டு, "என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் ஒன்னும் வேலைக்காரியோட பையன் கிடையாது சரியான்னு" சொல்ல, ஃப்ரெண்டு பார்த்து சிரிச்சுட்டே இருப்பான். இப்போ நாத்துக்கிட்ட, "இங்க பாரு, நீ கவலைப்படாத, ரெஸ்டாரண்ட்டை நம்ம பார்த்துக்கலான்னு" சொல்ல, "அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கே நான் ரெஸ்டாரண்ட்டை மூட போறேன்னு" சொல்லுவான். அதை கேட்ட நம்ம "இங்க பாரு, இன்னைக்கு தானே லாஸ்ட் டேட்டு. வா, நம்ம எல்லாருமே சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டை மாத்தலாம்னு" சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். இப்போ பாயும் அவனோட ஃப்ரெண்டு கூவாவும் பேசிட்டு இருப்பாங்களா, ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அப்பதான் டிம் வந்து பார்த்துட்டு இருப்பான். டிம்முக்கு கடுப்பாயிரும். நேரா பாய் கிட்ட, "நான் வந்துட்டேன்னு" சொல்ல, அப்பதான் பாய் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான் கூவா கிட்ட. இவன் தான் டிம்முன்னு சொல்லியிருப்பானா, டிம்மும் கைய குடுத்துட்டு, "ஆமா, நான் தான் இவனோட பாய் ஃப்ரெண்டு. இவன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு" ரொம்ப பெருமையா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பான். இப்போ குவா அந்த ப்ராஜெக்ட்டோட லேண்ட பத்தி சொல்லிட்டு இருக்கா. இந்த லேண்ட்ல தான் நம்ம வீடு, அப்புறம் கம்பெனி எல்லாத்தையுமே கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம பாய் இருக்கான்ல, அந்த லேண்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, "டேய் மச்சான், இங்க தானே நம்மளோட ஸ்கூல் எல்லாமே இருந்துச்சு. நம்ம பேன் கேக் கூட வாங்கி சாப்பிடுவோம்லான்னு" சொல்ல, இத கேட்டோனே குவா, "நீ நல்ல ஞாபகம் வச்சிருக்கியே. நம்ம 2 பேருமே போய் மறுபடியும் அந்த பேன் கேக் சாப்பிடலான்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது டிம்முக்கு ரொம்ப கடுப்பாயிடும். "என்னது, பேன் கேக் சாப்பிட போறீங்களான்னு" சொல்லிட்டு குவா கிட்ட, "குவா, முதல்ல ப்ராஜெக்ட்ட பத்தி பேசுங்க." "சரி, டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் தானே, நானும் பாயும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நெறைய ட்ரெஸ்ஸு அது இதுன்னு எடுக்க போறோம்ன்னு" சொல்லும்போது தான் குவா வந்து, "சார், நீங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு 2வது தடவையா இது சொல்றீங்க பாஸ்ன்னு" கேட்க, இதெல்லாம் பார்த்த பாய் நேரா டிம்ம தனியா கூப்பிட்டு போய் பேசுவான். "என்ன செஞ்சுட்டு இருக்க? என்ன உனக்கு பொறாம வந்துட்டான்னு?" கேட்க, "ச்சே, எனக்கு ஏன் பொறாம வரப்போது? நான் வந்து உனக்கு டைம் ஆச்சு வீட்டுக்கு போகணும்னு சொன்னதெல்லாம் தப்பான்னு?" கேட்க, உடனே பாய், "இங்க பாரு டிம், அந்த குவன் நம்மளுக்கு முக்கியமான ஆளு. அவன் தான் ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண போறான். ப்ளீஸ் அவன்கிட்ட இப்படிலாம் பேசாதன்னு" சொல்ல, "ஓகே, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு" சொல்லும்போது தான் நம்ம பாய்க்கு நம்ம டிம்ம ரொம்ப பிடிச்சி போயிருது. அப்படியே கன்னத்துல, "என்ன டிம் சார், இன்னுமே கோவமா இருக்கீங்க போல இருக்குன்னு" அந்த கன்னத்துல இந்த கன்னத்துலன்னு கிஸ் குடுத்துட்டே இருக்கான். இப்போ இவனுக்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அப்பதான் நம்ம பாயோட சட்டைலாம் உடைஞ்சிருக்கா. அத பார்த்துட்டு, "என்ன சட்டைலாம் இப்படி உடைஞ்சிருக்கு?" இதெல்லாம் பார்த்தா அந்த தடி பையன் கூவா, "வலிவா, எனக்கு பிடிக்கவே இல்லன்னு" சொல்ல, இப்ப பாய் வந்து, "பாத்தியா பாத்தியா, இப்ப தானே பொறாமப்படக்கூடாதுன்னு சொன்னேன். நான் உனக்கு தான்டா. உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் சரியா? இனிமே இப்படிலாம் பேசாதன்னு" சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. கூவா வந்து அந்த ப்ராஜெக்ட்ட டிம் கையில குடுக்குறான். குடுத்துட்டு, "இங்க பாரு, பாய் வந்து உன்ன தான் நம்புறான். இந்த ப்ராஜெக்ட்ட நீ தான் செய்ய போறியாமே. நீ ஒரு பெரிய ஆர்க்கிடெக்சர்ன்னு கேள்விப்பட்டேன். இந்தா கையில வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு குடுக்க, இதெல்லாம் பார்த்து டிம்முக்கு ஷாக்கா இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு, "இந்த லேண்ட் நல்ல லேண்ட் தானான்னு?" குவா கிட்ட கேட்க, "ஆமா, நல்ல லேண்டுன்னு" சொல்லிருவான். அதுக்கப்புறம் டிம்மோட ஃபேஸே மாறுது. "இங்க பாருங்க, நான் தான் இந்த லேண்டுக்கு எல்லாமே பண்ணணும்னு சொல்றீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. நான் யோசிச்சு சொல்றேன்னு" சொல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது பாய்க்கு கஷ்டமா தான் இருக்கு. பாய் வந்து, "பரவால்ல, நீ எவ்வளோ டைம்னாலும் எடுத்துக்கோ. சீக்கிரமாவே சொல்லுன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டான்.
அதே சமயம் இங்க ரெஸ்டாரண்ட்ல கடைசி நாள தான் காமிக்கிறாங்க. அப்பதான் இந்த நாத்து வந்து ஒரு போர்டுல என்னவோ எழுதி வச்சுட்டு போவான். என்ன எழுதுவான்னா, "இன்னைக்கு எங்க கடையோட கடைசி நாளு. நீங்க ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா, 5 பொருள் இலவசம்னு" சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அத படிச்சு பார்த்துட்டு, "என்னடா இவன் உண்மையாவே பிசினஸ்க்கு படிச்சிருக்கானா இல்லையா? இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கான்னு" அத அழிச்சிட்டு 5 வாங்குனா 1 ஃப்ரீன்னு எழுதி வச்சுட்டு போயிருப்பான். இப்ப எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அங்க தான் ஒரு பொண்ணு வருவா. வந்து "மேடம் உங்களுக்கு என்ன வேணும்னு?" கேட்க, "எனக்கா? நீங்க தான் வேணும். ரொம்ப அழகா இருக்கீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு" சொல்லிருவா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாத்துக்கு கடுப்பாகும். அப்படியே மொறச்சு பார்த்துட்டே இருப்பானா, அதுக்குள்ளேயே அந்த பொண்ணுகிட்ட "என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்குன்னு" சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவான். இப்ப ஃப்ரெண்டு நாத்துக்கிட்ட, "டேய் அந்த பன்ன போய் எடுன்னு" சொல்ல, இவனும் மைக்ரோ ஓவன்ல போய் பன்ன எடுத்துட்டு இருப்பானா, கை சுட்டுரும். பக்கத்துல போய் என்னடா கை சுட்டுருச்சான்னு அப்படியே அக்கறையா தண்ணியிலலாம் கை வச்சு கழுவி விட்டுட்டே இருப்பான். அப்படியே தலையில பாசமா கிஸ்லாம் குடுப்பானா, இத பார்க்கும்போது நம்ம நாத்துக்கு ரொம்பவே புடிச்சிருக்கும். அப்பதான் பக்கத்துல போய், "நீ இனிமே இங்க இருக்க வேண்டாம். போய் ரெஸ்ட் எடு. நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருப்பான். நைட்டு வந்து நம்ம நாத்துக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு தானே கடைசியா இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ண போறாங்க. அதனால அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்புறான். "இன்னையோட இந்த ரெஸ்டாரண்ட்ட நாங்க மூட போறோம். உங்களால தான் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்னு" கஸ்டமர் எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். தான் பக்கத்துல இருந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஃப்ரெண்டு வந்து திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. "டேய் மச்சான் நம்ம சாதிச்சிட்டோம்னு" சொல்ல, இத கேட்டதுக்கப்புறம் நாத்து பக்கத்துல போய் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்க, "அது ஒண்ணும் இல்லடா. என்னைக்கும் இல்லாம நம்ம கடைக்கு இன்னைக்கு லாபம் வந்திருக்குன்னு" சொல்ல, இத கேட்டதுக்கப்புறம் வாங்கி பார்க்குறேன். பார்த்துட்டு 5% தானே லாபம் கிடைச்சிருக்கு. இதுக்கு எதுக்கு சந்தோஷப்படுறீங்கன்னு கேட்க, அதுக்கு நாத்து "உனக்கு தெரியாதுல்ல. இத்தனை வருஷமா நாங்க இந்த ரெஸ்டாரண்ட்ட நடத்துறோம். ஒரு நாளும் லாபம் வந்ததே கிடையாது. எங்களுக்கு இதுவே பெருமை தான். ஐ ஜாலி ஜாலி நான் பாய்கிட்ட இருந்து தப்பிக்க போறேன்னு" சொல்ல, அப்பதான் கேட்பான். ஒரு நாள்ல லாபம் வந்தாலே பாய்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமான்னு கேட்க, தப்பிக்க முடியாது தான். இன்னும் 1 மாசம் இருக்குல்ல. அதுக்குள்ள நாங்க ஜெயிச்சு காட்டுவோம். ஐ சூப்பர் சூப்பர்ன்னு ஃப்ரெண்டும் நாத்தும் கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டே இருக்க, இத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் நாத்தும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா, நாத்து பக்கத்துல இல்ல, பக்கத்து சீட்ல இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது நாத்துக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. "என்னாச்சு? வா, இங்க வந்து சாப்பிடுன்னு" சொல்லி கூப்பிடுறானா, 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம இருக்கான்ல, எல்லா சாப்பாடையுமே நாத்து பக்கத்துல வச்சுட்டே இருப்பான். நாத்து கேட்பான், "நீ இப்படியே வச்சுட்டே இருந்தா நீ என்னத்த சாப்பிடுவ? கையில இருக்க குச்சிய தான் சாப்பிட போறேன்னு நினைக்கிறேன்னு" சொல்ல, "பரவால்ல, உனக்காக எதுனாலும் செய்வேன்னு" சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், நம்ம நாத்தால நடக்கவே முடியாது. "என்னோட வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்கு. என்னால நடக்கவே முடியாதுன்னு" சொல்ல, அப்பதான் வந்து "வெயிட் பண்ணு, நான் உனக்காக ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன்னு" ஸ்கூட்டி எடுத்துட்டு வருவான். "என்னது ஸ்கூட்டிலயா போணும்?" ஆமா, ஸ்கூட்டில தான் போணும்னு பாசமா ஹெல்மெட் எல்லாமே மாட்டி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்கூட்டில உட்கார்றானா, ஆனா கட்டி பிடிக்க மாட்டேங்கிறான். இத பார்த்தா "என்னடா இப்படிலாம் உட்கார்ந்தா நீ கீழ விழுந்துருவ. வா போலான்னு" சொல்லிட்டு அப்படியே டைட்டா கட்டி பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போகும்போது நம்ம நாத்து வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஒண்ணுமே புரியல. என்னடா வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்கான்னு ரசிச்சு பார்க்கும்போது தான் நாத்து பக்கத்துல போய் அப்படி கிஸ் குடுத்துட்டு ஓடி போயிருவான். கத்திட்டே இருப்பான். "ஒரு நிமிஷம் நின்னு, எதுக்காக இதெல்லாம் பண்ணன்னு?" கத்திட்டே இருக்க. ஆனா நாத்து அங்கருந்து ஓடி போயிருவான். அதே சமயம் இங்க நம்ம டிம்ம தான் காமிக்கிறாங்க. டிம் எப்பவுமே அவனோட வீட்டுக்குள்ள போவான்ல, அந்த வீட்டுக்குள்ள போவான். கீழ எல்லாமே ஒரு தாள் கிடக்கும். அதான் நான் வந்து எப்பவுமே பாய லவ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு தாள்ல எழுதி வச்சிருப்பான்ல, அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப சோகமா இருப்பான். காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு போய் பார்த்தா ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு உள்ளக்க வந்து, "டேய் மச்சான் இது உன்னோட வீடா? எவ்ளோ பெரிய வீடு வச்சிருக்க? நீ பணக்காரனான்னு?" கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, உள்ளக்க வான்னு" சொல்லிட்டு தன்னோட சின்ன வயசுல நடந்தத பத்தி சொல்லிட்டு இருக்கான். அவன் குட்டி பையனா இருக்கும்போது அம்மா, அப்பா கூட தான் வளர்ந்துருப்பான். ஆனா, அவன் ரொம்ப சின்ன வீட்ல தான் இருந்திருப்பான் போல இருக்கு. அத பார்த்ததுக்கப்புறம் அம்மாவும், அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தாங்க. நெறைய வேலைக்கு போனாங்க. இந்த மாரி பெரிய வீடு கட்டுறதுக்காக நெறைய பேங்க்ல லோன் வாங்குறாங்க, கடன் வாங்குனாங்க, எல்லாத்தையுமே வாங்குனாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டையே கட்டுனாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எங்களோட வாழ்க்கை நல்லா தான் போச்சு. எனக்கு ஒரு நாள் வேலை கிடைச்சுச்சு. அம்மா, அப்பா கிட்ட போய் சொல்லலான்னு, "அம்மா, அப்பா எனக்கு வேலை கிடைச்சிட்டுன்னு" ரொம்ப சந்தோஷமா போனேன். உள்ளக்க யாருமே இல்ல. அப்பதான் எங்க அம்மா கால் பண்ணி சொன்னாங்க, "இங்க பாருடா, நம்ம ரொம்ப கடன் தொல்லையால நானும் அப்பாவும் சைனாக்கு வந்துட்டோம். நீ உன்ன பார்த்துக்கோ. அம்மா கொஞ்சோண்டு பணம் வச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டாங்க.
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம்ல இருந்தே நான் அப்பா, அம்மா கடன் எல்லாத்தையுமே தீர்க்கிறதுக்காக நெறைய போராடிட்டு இருக்கேன். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வீட எப்பவுமே விக்கக்கூடாது. எங்க அப்பா, அம்மா இங்க வந்து வாழணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு சொல்ல, இத கேட்ட ஃப்ரெண்டு திட்டு திட்டுன்னு திட்டுறான். "டேய் லூசு பயலே! இந்த வீட வித்தனா உன்னோட கடன அப்பமே அடைச்சிருக்கலாம். என்னடா இப்படி பண்றேன்னு கேட்க, உனக்கு தெரியாது. எங்க அம்மா, அப்பா, நான் எல்லாருமே சேர்ந்து இந்த வீட்ல ஜாலியா வாழணும். அதுக்கு தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதே மாரி பாயையும் ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட ஃப்ரெண்டு, "இப்ப என்னதான் முடிவு எடுத்திருக்க? எதுக்காக என்ன கூப்பிட்டு விட்டேன்னு?" கேட்க, "ஒண்ணும் இல்ல. இப்போ கொஞ்ச நாளாவே என்னோட மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாய் என்ன வர சொல்லி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். பாய் வந்து நம்ம டிம் கிட்ட அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி எல்லாத்தையுமே சொல்லுவான்ல. நீ தான் அத எடுத்து பண்ணணும்னு சொல்லியிருப்பான்ல. அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, "பாய் என்கிட்ட இந்த ப்ராஜெக்ட்ட குடுத்துருக்கான். நான் என்ன பண்ணேன்னு?" கேட்க, உடனே லாயர் ஃப்ரெண்டும் உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணுன்னு சொல்லிடுறான். அதே சமயம் இங்க பாயை தான் காமிக்கிறாங்க. பாய் தன்னோட வீட்டுக்கு போறான். அங்கதான் இந்த கசின் டாசான் எப்ப பார்த்தாலும் கேம் விளையாண்டுட்டே இருப்பான்ல. பாய் பக்கத்துல போய் ஆமா தாத்தா எங்கன்னு கேட்க டாசானுக்கு காதுல விழவே விழுந்திருக்காது. மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டே இருப்பானா. அதுக்குள்ளேயே அங்க தாத்தாவும் ஆன்ட்டியும் வந்துருவாங்க. தாத்தா வந்து என்னாச்சுன்னு கேட்க, இவன் அப்படியே நின்னுட்டே இருப்பானா, ஆன்ட்டிக்கு தான் ரொம்ப கடுப்பா இருக்கும். அதே சமயம் இங்க நம்ம டிம்ம தான் காமிக்கிறாங்க. டிம் வீட்டுக்கு வந்தாச்சு. டிம் இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்த்துட்டு இருக்கான். டிம் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இப்போ பாயோட ப்ராஜெக்ட்ட நான் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்க, லாயர் ஃப்ரெண்டும் அத நீ தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் டிம், இங்க பாரேன் என்னால என்ன முடிவு எடுக்கணும்னே தெரியல. நீ எப்படியாட்டும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, ஃப்ரெண்டு பார்த்துட்டு, "டேய் இதில் என்ன ஹெல்ப் பண்ணணும்? உனக்கே உண்மை புரியும்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு இந்த ப்ராஜெக்ட் செய்ய மாட்டேன்னு அடம்பிடிக்கிறேன்னு?" கேட்க, "அதுவா நான் இது முடியும் ப்ராஜெக்ட் பண்ணதே கிடையாது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்க்கிடெக்சர் ஆகணும்னு ஆசை தான். ஆனால் எங்கள் அம்மா அப்பா எப்போ இப்படி பண்ணாங்களோ அதுக்கப்புறம் என்னோட கனவை எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேன். நான் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஆர்க்கிடெக்சர் வேலையும் பண்ணதே கிடையாது. என்கிட்ட டிகிரி மட்டும் தான் இருக்குது. நான் இது முடிய எந்த பில்டிங்கும் கெட்டுனதே கிடையாது. ஒருவேளை நான் ஏதாட்டும் பண்ணி பாய்க்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுனா என்ன பண்ணேன்னு கேட்க ஃப்ரெண்டு சிரிச்சுட்டு, "பாத்தியா உன்னோட கேள்விக்கு பதில் உன்கிட்டயே இருக்கு. நீ இவ்வளோ வருஷமா உன்னோட டார்கெட்ட நீ மிஸ் பண்ணதே கிடையாது. இங்க பாரு கீழ எல்லா இடத்துலயுமே பேப்பர் இருக்கு. இந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்கு தெரியுமா? நீ வந்து பாய லவ் பண்ணிட மாட்டேன்னு எழுதியிருக்கு. ஆனா அந்த பேப்பரே நீ கீழ பறக்க விட்டுட்ட. அப்போ உன்னோட மனசுல இருக்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உனக்கு 2டே ஆப்ஷன் தான். ஒண்ணு நீ பாய உண்மையா லவ் பண்ணு. அப்படி இல்லைன்னா பாய கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவனோட சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டை போட்டு டைவர்ஸ் பண்ணிடு. அதுக்கப்புறம் என்ன நீ உன்னோட அம்மா அப்பா எல்லாருமே ஜாலியா இந்த வீட்ல இருக்கலாம். 2 வழி தான் இருக்கு. 3ஆவதா ஒரு வழி கூட இருக்கு. நீ 2யுமே காப்பாத்திக்கலாம். உன்னோட பாயையும் நீ பக்கத்துல வச்சுக்கலாம். உங்க அம்மா அப்பாவையும் பக்கத்துல வச்சுக்கலாம். நீ தான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அங்கேருந்து போயிடுவான். இவன் யோசிச்சுட்டே இப்போ வீட்ல இருப்பானா. பாய் அங்க ரொம்ப சோகமா இருவான். இத பார்த்த டிம் மேல கைய போட்டுட்டு, "என்னடா ஆச்சு? ஏன் சோகமா இருக்கன்னு?" கேட்க, "நான் இன்னைக்கு என்னோட தாத்தாவ பார்க்க போனேன். தாத்தாக்கும் எனக்கும் ஒரு பெரிய சண்டைன்னு" ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். அப்பதான் தாத்தா கிட்ட போய், "தாத்தா எனக்கு இந்த சொத்து வேண்டாம். நான் இனிமே கம்பெனியோட சிஇஓவா இருக்க மாட்டேன்னு" சொல்ல, ஆன்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஆனா இந்த தாத்தாவால ஏத்துக்க முடியல. "என்னடா சொல்லிட்டு இருக்க? நீ தானே இந்த கம்பெனிய பார்த்துக்கணும். என்னால ஏத்துக்க முடியாதுன்னு" சொல்ல, அதுக்கு பாயும், "இல்ல தாத்தா எனக்கு இந்த கம்பெனி வேண்டாம். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. நான் வந்து டிம் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாரி நானும் டிம்மும் சேர்ந்து ஒரு வீடு கட்டணும். நெறைய ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணணும். என்னோட காசுல நான் முன்னேறணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க தாத்தா. இது என்னோட வாழ்க்கை. என்னை வாழ விடுங்கன்னு" சொல்ல, தாத்தாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. "ஓகே நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு அவன அனுப்பிடுறாங்க. ஆன்ட்டிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. தன்னோட பையன் டாசான் கிட்ட போய் ஐ ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கேட்டதுக்கப்புறம் நம்ம டிம்முக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிட்டு. அப்பதான் பாய் டிம்மோட கையை பிடிச்சிட்டு, "நீ கடைசி முடியும் என் கூட இருப்பியான்னு?" கேட்க, இவனும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்க்குறான். ஃப்ரெண்டு பேசிட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னே தெரியாம புலம்பிட்டு இருப்பான். அவன் எப்பவுமே நம்ம பாயோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஒட்டி வச்சு நிறைய எழுதியிருப்பான்ல, அதெல்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பானா. இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் இப்போ பாய் வந்து மறுபடியும் கேட்பான், "நீ என் கூட இருப்பியான்னு?" கேட்க, டிம் அதுக்கு, "நான் உன் கூட இருப்பேன். ஒரு வேளை என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் வாழ்க்கையில தோத்து போயிட்டேன். அந்த ப்ராஜெக்ட்டையும் பண்ண முடியலன்னா, நீ என்ன செய்வேன்னு?" கேட்க, உடனே பாயும், "இது என்ன கேள்வி? எனக்கு நீ மட்டும் போதும். வேற எதுவுமே வேண்டாம். நீ பக்கத்துல இருந்தா நான் என்னனாலும் சாதிப்பேன்னு" சொல்ல, இத கேட்டதுக்கப்புறம் டிம் இன்னொரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். அதாவது அந்த போர்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பான்ல, அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே கிழிச்சு குப்பையில போட்டு எரிச்சிருவான். அதுக்கப்புறம் உள்ளக்க போய் அந்த போர்டுல புதுசா ஒண்ணு எழுதி வைப்பான். என்னதுன்னா,
பாய் டீம் 2 பேரோட சொந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நெனச்சு பார்த்துட்டு, இப்போ டிம் பாய் கிட்ட நான் கடைசி முடியும் உன் கூட இருப்பேன். எனக்கும் நீ மட்டும் போதும்ன்னு சொல்லிட்டு ஆசையா பேசிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில இங்க நாத் இருக்கான்ல, அப்பதான் தூங்கி எந்திரிச்சு நடந்து வருவானா, யூ பக்கத்துல போய் குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ல புதுசா ஏதாட்டு பண்ணணுமான்னு கேட்க, இவன் எதுவுமே சொல்லாம சோஃபால உட்காந்து டீ, காஃபி எல்லாமே குடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்பவும் நம்ம யூ பக்கத்துல போய் நான் உன்கிட்ட ஒண்ணு பேசணும்னு சொல்ல, போதும் அப்படின்னு சொல்லிடுவான். மறுபடியும் யூ பக்கத்துல போய் நேத்து நைட்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போவான். அதுக்குள்ளே நாத்து வந்து போதும் போதும் நான் உன்கிட்ட ஒன்று பேசலாமா? நீ சொன்ன மாதிரியே எனக்கு உன் மேல லவ் இருக்கு. அன்னைக்கு கூட என்னை கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்தல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உடனே யூ அப்படியான்னு கேட்க போவான். அதுக்குள்ளே நாத்து ஒரு நிமிஷம் என்னை சொல்ல விடுறியா? நீ வாய மூடுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பான். ஆனாலும் என்னால உன்னை நம்ப முடியல. நீ ஏற்கனவே என்னை ஏமாத்திட்ட. நீ ஒரு ஸ்கேமர், ஏமாத்துறவன். உன்னை எப்படி என்னால நம்ப முடியும்? ப்ளீஸ் என்னை விட்டு போயிருன்னு எந்திரிச்சு போவானா? அதுக்குள்ளேயே நம்ம யூ பக்கத்துல போய் இங்கே பாரு, என்ன நீ இன்னுமே லவ் பண்றேன்னு சொல்லிட்டல, இனிமே நான் உன்னை விட மாட்டேன். நீ ஓகே சொல்ற முடியும், நான் உன்னை பின்னாடியே வருவேன். உன்னோட நம்பிக்கையை ஜெயிப்பேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருப்பானா? நாத்து கடுப்பாகி சும்மா போறியா இல்லைன்னு கேட்க, அதெல்லாம் போக முடியாது. நான் கண்டிப்பா உன்னை மாத்தி காட்டுவேன். ஐ லவ் யூடா, ஐ லவ் யூடான்னு சொல்லிட்டு பின்னாடியே சுத்திட்டே இருப்பான். அதே சமயம் இங்க டிம்மை தான் காமிப்பாங்க. டிம் நைட்டு ஃபுல்லா தூங்காம அந்த ப்ராஜெக்டை பத்தி எல்லாத்தையுமே எழுதிட்டு இருப்பானா? அப்பதான் நம்ம பாய் பக்கத்துல போய் நேத்து நைட்டு ஃபுல்லா தூங்கலையான்னு கேட்க, ஆஹா தூங்கல, வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டே இருப்பானா? அப்படியே பாய் கன்னத்திலேயே கை வச்சுட்டு ரசிச்சு பார்த்துட்டே இருப்பான். இதை பார்த்த டீம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லை நீ வேலை செய்யும்போது ரொம்ப க்யூட்டாக ஹாட்டாக இருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இதை கேட்ட டீம் பக்கத்தில் போய் என்ன இன்னைக்கு வேலை கிடையாதான்னு கேட்க, இல்லை கிடையாதுன்னு சொல்லிடுறானா? உடனே டீம் பக்கத்தில் போய் அப்போ இன்னைக்கு ஒரு பெரிய வேலை இருக்குன்னு சட்டை எல்லாத்தையுமே கழட்ட ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் போய் கிஸ் கொடுத்து 2 பேருமே இன்டிமேட்டாக இருக்காங்க. இந்த மாரி இந்த எபிசோட முடிச்சிருக்கான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாவே என்னோட சித்தி வீட்டுக்கு அங்க, இங்க போயிட்டு இருந்தேனா, அதனால தான் கொஞ்சம் பெண்டிங் வச்சுட்டேன். நாளைக்கு அடுத்த எபிசோட போட்டுறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த நாடகத்த பார்த்ததுக்கு. மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் செல்லக்குட்டீஸ். பாய் பாய். மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.